இது பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நடந்த வரலாறு தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம்பட்டிய தலைநகரமா வச்சு சிற்றரசு ஒன்றுக்கு மன்னராக இருந்தவர் தான் பெரியசாமி தேவர் அப்படிங்கிறவரு. அவர் வந்து மகோதரம் அப்படிங்கிற ஒரு கொடிய நோயால பாதிக்கப்பட்டு, அதுக்கு எந்த மருத்துவமும் அவருக்கு செல்லுபடியாகாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, கடைசியா தன்னோட படைகளோட சிதம்பரம் சென்று நடராஜ பெருமாட்ட வந்து சரண் புகுந்துட்டாரு. என்னன்னா, தன்னோட நோய தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, டெய்லி காலையில சிவகங்கை தீர்த்தத்துல மூழ்கி குளிச்சுட்டு, திருநீறு பூசிட்டு, நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி 48 நாள் அவர் வந்து விரதம் இருந்தாரு. ஆனா, விரதம் இருந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, கடைசியா இந்த நோய் தீர்வதற்கான எந்த அறிகுறியும் அவருக்கு இல்லாதனால ரொம்ப மனசு உடைஞ்சு அழுதுட்டாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "ஆடல் வல்லானே, இதற்கு மேலும் என்னோட நோய் தீரல அப்படின்னா, உன்னோட புகழுக்கு தான் கெட்ட பெயர் வரும். ஸோ நான் அந்த பெயர வரவிட மாட்டேன். இந்த சிவகங்கை தீர்த்தத்திலே என்னோட உயிரை மாச்சுக்குவேன்" அப்படின்னு சொல்லி சபதம் செஞ்சாரு மன்னரு. அன்னைக்கு ரொம்ப சோகமா படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவரோட கனவுல வந்து நடராஜ பெருமாள் தோன்றி, "பக்தனே நீ வருத்தப்படாத. பசுவந்தனா அப்படிங்கிற ஊர்ல வந்து என்னோட அடியவன் சங்குசுவாமி அப்படிங்கிறவர் இருக்காரு. அவரை போய் பாரு, உன்னோட நோய் தீர்ந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. உடனே சந்தோஷப்பட்ட மன்னர் வந்து மறுநாளே பசுவந்தனைக்கு புறப்பட்டாரு. அங்க வந்து அந்த மக்கள் வந்து அவரை ரொம்ப மரியாதையோட வரவேற்கிறாங்க. அப்போ வந்து நம்மளோட மன்னர் கேட்குறாரு, "இங்க சங்கு சுவாமிகள் அப்படிங்கிறவர் எங்க இருக்காரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே மக்கள் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, "மன்னா, நீங்கள் சொன்னபடி சுவாமிகள் அப்படின்லாம் யாரும் இல்லை. ஆனால் வந்து ஒரு சங்கு அப்படிங்கிற பேரில் ஒரு பைத்தியக்காரன் நந்தவனம் பகுதியில் சுற்றிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க பேச்சை கேட்டு ரொம்ப வருந்திய மன்னர், "அப்படிலாம் பேசாதீங்க, ஞானிகளை வந்து அப்படிலாம் சொல்கிறது ரொம்ப பாவமான செயல்" அப்படின்னு சொல்லி நந்தவனம் நோக்கி விரைந்து போகிறாரு. அப்போ நந்தவனத்தில் நிஷ்டைகள் இருக்காரு சங்கு சுவாமிகள். தான் எடுத்து வந்த மலர்கள், பழங்கள், அப்புறம் கற்கண்டு ஆகியவற்றை வந்து அவர் முன்னாடி வச்சு சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுறாரு. மன்னர் வந்து அவரை பார்த்ததும் அவரை அறியாமலே அவர் கண்ணில் வந்து கண்ணீர் பெருகி அப்படியே கைகளை கூப்பி நிற்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, நிஷ்டை கலைந்து எதிரில் இருந்த மன்னரை பார்க்குறாரு சங்கு சுவாமிகள். "மன்னா, வைத்தியநாதனான தில்லை கூத்தன் வந்து உன்னோட நோயை தீர்க்க எங்கிட்ட அனுப்புனாரா? ஓ, இது வந்து ஒரு ஆச்சரியமான செயல் தான். சரி சரி, இந்த பழத்தை சாப்பிடு" அப்படின்னு சொல்லி தட்டில் இருந்த பழம் ஒன்றை எடுத்து வழங்குறாரு சங்கு சுவாமிகள். மன்னர் அந்த பழத்தை சாப்பிட்ட அடுத்த நொடியே தன்னோட உடல்ல வந்து ஒரு புத்துணர்ச்சி பரவுவதை வந்து உணர்றாரு. அவரை பீடித்திருந்த நோய் வந்து அப்பவே நீங்கிருச்சு. இது வந்து உண்மையிலே நடந்த வரலாறு தாங்க. தூத்துக்குடி கயத்தாருக்கு அருகில் பசுவந்தனா அப்படிங்கிற ஊர் இருக்கு. அங்கே சங்கு சுவாமிகள் சித்தி அடைந்த இடத்துல கோவிலும் இருக்கு. இங்கு வந்து வேண்டுபவர்களுக்கு வந்து நோய் தீர்த்து அருள் புரிகிறார் சங்கு சுவாமிகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க மக்கள்.